அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னுடைய பெயர் எம்எல்பி முருகன். நான் பாரதிய ஜனதா கட்சியில் சேலம் வடக்கு ஒன்றிய தலைவராக இருக்கிறேன். நான் தேசிய தலைமைக்கு ஒரு தகவலை சொல்ல விரும்புகிறேன். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி வளர்கிறதுக்கு அதிகப்படியான காரணம் நமது மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். அதை யாராலையும் மறுக்க முடியாது. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பணி செஞ்சாங்களா, அப்போ செய்யலையா அப்படின்னு கேட்டால் அவங்க தகுதிக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. யாரையும் செய்யலன்னு சொல்லல, செஞ்சுருக்காங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை கூடுதலாக பண்ணியிருக்காரு. நமது மாநில தலைவர் அண்ணாமலை அடிமட்ட தொண்டன் வீட்டுக்கு வீடு வீடாக போய் அவரோட கட்சியை வளர்த்துறதுக்காக அவரோட குடும்பத்தை விட்டுட்டு, அவரோட செய்கிற பணியை விட்டுட்டு, ஐபிஎஸ் பதவி வேணான்னு துறந்துட்டு, நம்ம தமிழ்நாடு மக்கள் லஞ்சத்தாலையும் ஊழலாலையும் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு அவர் இறங்கி ரொம்ப போராடி இந்த கட்சி 3% இந்த ஓட்டு வங்கியே இன்றைக்கி 15% கிட்டத்தட்ட கொண்டு இப்போ எம்பி எலெக்ஷன் பிற்பாடு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2-3% கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் அண்ணாமலைஜி மாற்றினாலோ இல்லை அண்ணாமலைஜி வேண்டான்னு சொல்லிட்டு வெளியே போனாலோ, அது எங்கள் மாநில தலைவருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்படி போனாலோ இவ்வளோ நாள் உழைப்பு வீணாக போயிடும். தமிழகம் மறுபடியும் இன்னும் இதே போல் கல்யாணம் இருந்த மாதிரி 1960 இந்த மாதிரி பின்தங்கி போயிடும். மறுபடியும் ஊழல், மறுபடியும் கொள்ளை, மறுபடியும் பிரச்சனை, கனிம வளம் போயிடும், மண் வளம் போயிடும். இதெல்லாமே கொஞ்சம் மனசில் உணர்ந்து தேசிய தலைமையும் சரி, எங்கள் மாநில தலைவரும் சரி, அவங்க முடிவை மறுபரிசீலனை பண்ணணும். மறுபடியும் அண்ணாமலை வந்தால் இந்த 3 வருஷம் போட்டு பார்ப்போம். இந்த 3 வருஷம் இருந்தாவே பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க முடியும். எங்கள் மாநில தலைவரால் இந்த 3 வருஷம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாவே, அவரே மறுபடியும் இங்கேயும் பதவி வகிச்சாவே 100% மாற்றத்தை கொடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட்டு அப்படின்னா, ஒரு கிரிக்கெட்டில் 11 பேர் இருக்காங்க அப்படின்னா, இந்த 11 பேருமே சொல்லிக்கிற அளவுக்கு வெளியே தெரியறதில்ல. அங்கே யாருக்கு திறமுக்குதோ, யார் நேரங்காலம் பக்கம் உழைச்சி கேம் ஆடுறாங்களோ, யார் தங்களோட பணியை மிக 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 சிறப்பாக செய்கிறாங்களோ, அவங்களோட உதாரணத்துக்கு டோனி பார்த்தீங்கன்னா இருக்கிற கிரிக்கெட் வீரரில் நம்ம நாட்டில் இப்போ இத்தனை 2-3 கப்பு வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்துருக்குறாரு அப்படின்னா அவர் பேர் நிற்கிதுன்னா அவரோட ஒர்க்கு ஹார்ட் ஒர்க்கு. அதே போல் தான் எங்கள் அண்ணாமலை தலைவரோட ஒர்க்கு ஹார்ட் ஒர்க்கு. நேரங்காலம் பார்க்காம அவர் ஓடி மக்களுக்காக உழைச்சார். இதுக்கு மேலேயும் உழைப்பார். ஏன்னா வயது குறைவாக்குறதுனால அவர் பார்த்திங்கன்னா இளைஞனாக இருக்கிறதுனால அவர் இன்னும் வேகமாக ஓட முடியும். இந்த மாதிரி ஒரு தலைவனை விட்டுட்டு இந்த தமிழகத்தில் நீங்கள் யாரை தலைவராக போட்டால் இது வளருன்னு எனக்கு தெரியல. அது எனக்கு கருத்து சொல்ல விரும்பலை நான். ஆனால் கட்டாயம் நீங்கள் அண்ணாமலைஜியை மறுபடியும் மாநில தலைவராக இருக்கணும். இந்த ஒரு 3 வருஷம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவரோட பெரிய ரிசல்ட்டை கொடுக்க முடியும், பெரிய மாற்றத்தை கொடுக்க முடியும். தயவுசெய்து உங்களோட ஒரு கட்சியில் சின்ன சின்ன சலசலப்பு இருந்தாலும் கூட அதெல்லாம் விட்டுட்டு தமிழக மக்களை காப்பாற்றுறதுக்காக கட்டாயம் எங்கள் அண்ணாமலை தலைவர் தான் மறுபடியும் வரணும். அவர் வந்தால் நல்லாயிருக்கும்னு 100% நான் நம்புகிறோம். அதே போல் நீங்கள் அவர் இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ கட்சியில் வேலை நடந்துச்சுன்னு இருக்க முடிய, மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆத்மாத்மா யாரும் பணி செய்வாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ரொம்ப மன வருத்தத்தோடு இந்த பதிவை நான் போடுறேன். கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கலாமே, கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாமே, மறுபடியும் நம்ம அண்ணாமலை தலைவராக கொண்டு வரலாமே. ஏன்னா நான் வீடு வீடாக போய் இந்த மும்மொழி கையெழுத்து இயக்கத்துக்கும் சரி, முன்னாடி உறுப்பினர் கிட்டத்தட்ட 3000 உறுப்பினர் நான் சேர்த்துருக்கேன். நான் வடக்கு ஒன்றிய தலைவராக இருக்கிறப்ப சரி, இருந்துருக்கிறப்பையும் சரி, 2ஆவது முறையாக நான் இருக்கேன். வீடு வீடாக போய் கையெழுத்து வாங்கியிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே 50% எனக்காக போட்டாங்கன்னா கூட 50% என்ற எல்லாருமே படித்த பிள்ளைங்க, லேடிஸு, ஜென்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா இளைஞர்கள் பூராமே எனக்கு அண்ணாமலை ரொம்ப பிடிக்கும். அவருக்காக போடுறேன். அவரோட ஸ்பீச் ரொம்ப பிடிக்கும். அவர் போல்டாக பேசுகிறாரு, அவர் உண்மையை எடுத்து சொல்கிறாரு.
திமுகவோட ஊழலை வந்து சொல்கிறாரு, எதிர்த்து கேள்வி கேட்குறாரு. இதெல்லாம் வந்து இது வரைக்கும் எந்த தலைவரும் செய்யாத ஒரு பணியை அவர் செஞ்சுருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் நமக்கு தெரியுது. ஒரு தலைவன் மாற்று தலைவன் நல்ல சிறப்பான தலைவர் கிடைக்க மாட்டாரா அப்படின்னு இந்த மக்கள் மனதில் ஒரு பெரிய ஒரு ஏக்கம் இருக்குதுங்கிறத நான் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும். எங்கள் மாநிலத்தில் ஒரு மறுபடியும் இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும். இதை விட்டுட்டு நீ மேலே போகிறேன், அங்கே போகிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், கேபினட் அமைச்சிடும், அதெல்லாம் சும்மாங்க. ஏன்னா ஒரு தலைவன் இருந்து பணி செய்கிற மாதிரி வேறு யாரும் வந்து பண்ண முடியாது. இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் பெரிய மாற்றம் வரணும் அப்படின்னா நம்ம மாநிலத்தில் ஒரு அண்ணாமலைஜி இங்கே இருக்கணும். அதுக்கெல்லாம் உங்களோட உதவி தேவைப்படுது. ரொம்ப நன்றி. வணக்கம்.